நான் முதலே சொன்னேன் இல்லையா, தர்க்கத்துக்கு இடம் இல்ல, சிம்பிளா ஃபர்ஸ்ட் முடிச்சிருந்தாங்கன்னா நம்ம அமைதி. ஹலோ, நடுவில் சென்டர்ல இருக்கிறவங்க உட்காருங்க, யாரும் நிக்க கூடாது. 5 நிமிஷம் டைம்ல எல்லாம் உட்கார்ந்து ஸ்பீடா உட்காருங்க, ஏன்னா டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. டோர் லாக், உள்ள வெளியே இருக்கிறவங்கள உள்ள வந்து டோர் லாக் பண்ணிருங்க. மேற்கொண்டு டோர் லாக் பண்ணா மேற்கொண்டு அந்த டோர் ஓபன் செய்யப்படாது, அது சொல்லிருங்க. தயவு செஞ்சு உட்காருங்க எல்லாரும். அவர் பேர் நூருல் அமீனா? ஷியாஸ், ஷியாஸ் ஆளுல உட்கார வைங்க. தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு செஞ்சிருங்க. யாரும் எந்திரிக்க கூடாது, யாரும் உட்காரக்கூடாது. ஏன்னா எல்லாம் எந்திரிச்சிருவாங்க, டக்குனு எந்திரிச்சிருவாங்க. நூருல் அமீன் உட்கார வைங்க, டைம் ஆச்சு. ஷியாஸ் கிட்டி விடண்டு, டைமும் இருக்கு. டோர் லாக் ஆயிடுச்சா? நூருல் அமீன், ஷியாஸ் டோர் லாக் ஆயிடுச்சா? இனி டோர் திறக்கப்பட மாட்டாது, எந்தவித காரணத்தை கொண்டும் இனி டோர் ஓபன் பண்ண முடியாது. டோர் கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் உட்காருங்க, யாரும் நிக்க கூடாது. அந்த குறிப்பிட்ட கண்காணிப்பாளர்களை தவிர வேற யாரும் நிற்க அனுமதி இல்லை, எல்லாரும் உட்காரணும். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் இங்க ஆரம்பம் செய்யப்படும், அதுக்கப்புறம் யாரும் எந்திரிக்க கூடாது. சொல்லித்தரேன். மெயின் கேட்டை லாக் பண்ணிருங்க. வாலண்டரிஸ் 2 அணியில உள்ளவங்க ஒரு ஆள் போய் மெயின் கேட்டை போய் லாக் பண்ணிட்டு வந்துருங்க. ஆமா ஆமா, மெயின் கேட்டை லாக் பண்ணுங்க. ஆரம்பிச்சிருக்கல, எழுதிட்டே இருக்கும். மற்ற வாலண்டரிஸ் உட்பட எல்லாரும் உட்கார்ந்துருங்க. வாலண்டரிஸோட இருக்கைகள் இந்த வரிசையா இருக்கு. சரி சரி, கேமரா இது ஒப்பந்தத்திலே சொல்லிடுறேன். அவர் பேர் என்ன, கலிகாவலி? இந்த கேட்ல ஏன் இவ்வளவு பேர் நிக்கிறீங்க? இந்த கேட்ல ஏன் இவ்வளவு பேர் நிக்கிறீங்க? அவங்க இருக்கையில உட்காருங்க. அவரவர்கள் இருக்கையில் அமர வேண்டும். லாக் பண்ணிட்டாங்க. சீக்கிரம் வர சொல்லுங்க, நின்று பேசிட்டு இருக்காங்க பாருங்க, யாரும் தெரியும். ஹலோ, உள்ள வாங்க, நின்று பேசிட்டு இருக்காதீங்க, உள்ள வர சொல்லுங்க. உள்ள வர சொல்லுங்க, உள்ள டைம் ஆச்சு, நீ பேசிட்டு இருக்காங்க, உள்ள வர சொல்லுங்க. பேசுறானா அப்படி வீட்டுக்கு போக சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். இல்ல வந்துட்டாங்க உள்ள வந்துட்டாங்க. சும்மா இல்ல ஆரம்பிச்சிருவோம். இல்ல கேட்ட பூட்டிருங்க, இல்லன்னா வெளியில நிக்கிறவங்க சீக்கிரம் வர சொல்லுங்க, இல்லன்னா கேட்டு உடனடியாக பூட்டப்படும்.
காஜானோ பாருங்க, உடனே கேட்ட போட்டுங்க. வெளியில இருங்க, உள்ள விட்டு சீக்கிரம் கேட்ட போட்டுங்க. நூருல் அமீன் ஷியாஸ் 2 பேரும் அதை பாருங்க. பாருங்க வர்றாங்க பாருங்க. இது என்ன பண்றது? எவ்வளவு நேரம் பாருங்க. இல்ல, ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கை நிபந்தனை அடிப்படையில் அது பேசி முடிக்கப்பட்டது. இதுக்கு பிறகு கேட்லாம் திறக்க மாட்டோம். வெளில நிக்கிறவங்க நேரம் ஈஸியா உள்ள வந்திருக்கலாம். ஒரு ஒப்பந்தம் மீறப்பட்டால் அடுத்தது ஒப்பந்தங்கள் மீறப்படும். அவர் வெளியில பாருங்க, நிக்கிறவங்க உள்ள உடனே வர சொல்லுங்க. காஜானோ யார் வெளியில நிக்கிறாங்க? சரி, ஓகே. சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, திருப்பூர் வட்டார ஜமாஅத்துல் உலமா இருக்கும் திருப்பூர் தௌஹீத் ஜமாஅத்திற்கும் இடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக விவாத ஒப்பந்தம் நடைபெற்றது. அந்த விவாதம் ஒப்பந்தத்தோடு முடிந்துவிட்டதை தவிர விவாதம் நடைபெறவில்லை. எனவே அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இந்த கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிலே அந்த மேற்கண்ட திருப்பூரில் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இந்த விவாதம் நடைபெற இருக்கிறது. ஒப்பந்தத்தினுடைய நாட்களும் இடமும் தான் மாற்றப்பட்டதை தவிர ஒப்பந்தத்தினுடைய விதிகள் எல்லாம் ஏற்கனவே போடப்பட்ட விதிகள் தான். உங்களுடைய கவனத்திற்காக அந்த ஒப்பந்தம் இங்கே படிக்கப்படுகிறது. திருப்பூர் வட்டார ஜமாஅத்துல் உலமாவிற்கும் திருப்பூர் தௌஹீத் ஜமாஅத்திற்கும் இடையே விவாதம் செய்ய ஒத்துக்கொண்டு நடந்த கடித போக்குவரத்துகளின் தொடர்ச்சியாக திருப்பூர் எம்என்ஆர் வீதியில் உள்ள மௌலவி ஹாபித் எம் அகமது ஷரீப் ஆலிம் அவர்களின் வீட்டில் இருதரப்பாரும் செய்து கொண்ட விவாத ஒப்பந்தம். திருப்பூர் வட்டார ஜமாஅத்துல் உலமாவின் சார்பாக அதன் பொறுப்பாளர்கள் முன்னிலையில் கீழ்கண்ட நபர்கள் கலந்து கொண்டார்கள். 1. மௌலவி ஹாபித் எம் சைஃப் அப்துல்லா ஜமாலி. 2. மௌலவி ஹாபித் BS அன்வர் பாதுஷா உலவி. 3. மௌலவி SG அகமதுல்லா பாஜில் பாக்கவி. திருப்பூர் தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக அதன் பொறுப்பாளர்கள் முன்னிலையில் சகோதரர் P ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் ஒப்புதல் கடிதத்துடன் கீழ்கண்ட நபர்கள் கலந்து கொண்டார்கள். 1. சகோதரர் MI சுலைமான். 2. சகோதரர் KS அப்துல் ரஹ்மான். 3. சகோதரர் S கலீல் ரசூல். விவாத நாள் 2006 ஜூன் 3 மற்றும் 4ஆம் தேதி, அதாவது சனி ஞாயிறு இரு தினங்கள். விவாத அமர்வின் கால அளவு 3/6/2006 சனிக்கிழமை அன்று உள்ள நிகழ்ச்சி நிரல். காலை 9:30 முதல் 10 மணி வரை ஒப்பந்த கண்காணிப்பாளர் விவாத ஒப்பந்தத்தை வாசிப்பார். அடுத்து காலை 10 முதல் 1 மணி வரை விவாதம். பகல் 1 மணி முதல் 3 மணி வரை லுகர் தொழுகை மற்றும் உணவு. மாலை 3 மணி முதல் 5:30 வரை விவாதம். மாலை 5:30 முதல் 7:15 வரை அசர் மற்றும் மஹரிப் தொழுகை. இரவு 7:15 முதல் 9:45 வரை விவாதம். அடுத்து 2வது நாள் 4/6/2006 ஞாயிற்றுக்கிழமை அமருடைய நிகழ்ச்சி நிரல். காலை 9:30 முதல் 1 மணி வரை விவாதம். பகல் 1 மணி முதல் 3 மணி வரை லுகர் தொழுகை மற்றும் உணவு. மாலை 3 மணி முதல் 5:30 வரை விவாதம். மாலை 5:30 மணி முதல் 7:15 வரை அசர் மற்றும் மஹரிப் தொழுகை. இரவு 7:15 முதல் 9